ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன் குழம்பு பண்ண போறேங்க. அதே மசாலா யூஸ் பண்ணி என்னுடைய ஸ்டைலில் பண்ண போறேங்க. இது தோசை, இட்லி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. வரமிளகா இந்த மாதிரி நீட்ட மிளகா எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாம். இந்த மிளகா காரம் கம்மியாக இருக்குங்க. ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 25 வரமிளகா விதை எடுத்தது, 6 லவங்கம், கொஞ்சம் பட்டை, 2 ஏலக்காய், இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் ஜீரகம், 1.25 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கொத்தமல்லி விதை அதிகமாக சேர்த்திங்கன்னா அந்த வாசனை இருக்குங்க, நல்லா இருக்காது. கொஞ்சம் வறுப்பட்ட உடனே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. எல்லாம் வறுப்பட்ட உடனே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து பவுட்ரு பண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். சேம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 25 பல்லு பூண்டு, கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் துண்டு இஞ்சியும் இதில் சேர்த்துக்கலாம். மசாலா நம்ம கம்மியாக சேர்க்குறதுனால இஞ்சி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இதை நல்லா எண்ணெயிலேயே வறுத்துக்கோங்க. இஞ்சும் பூண்டு எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா ஸ்வீட் டேஸ்ட் வருங்க, நல்லா இருக்காது. வெங்காயமும் வதங்கிருச்சு. இது மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க. குக்கர் பேனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடரை இது கூட சேர்த்துக்கோங்க. இதை எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக எண்ணெயிலேயே வதங்கின உடனே க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கோங்க. 1/2 kgக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சிக்கன் எடுத்துருக்கேங்க. ஃப்ரெஷ்ஷான தயிர் 1½ புளிக்கரண்டி இதில் சேர்த்துக்கோங்க. நான் அளவாக தாங்க சேர்த்துருக்கேன், ரொம்ப சேர்த்திங்கன்னா புளிப்பாக இருக்கும், நல்லா இருக்காது. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் 1/2 kg சிக்கன் எடுத்தீங்கன்னா சோம்பும் ஜீரகமும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மற்ற எல்லா ஐட்டமும் இதில் இருக்க அளவே சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொதி வந்துருச்சு. ஹை ஃப்ளேமில் 2 சவுண்டு விட்டு எடுத்துருங்க. சவுண்டு வரத்துக்குள்ள மிக்ஸி ஜாரில் 4 டீஸ்பூன் துருவின தேங்காய், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 2 சவுண்டு வந்துருச்சு பாருங்க, சூப்பராக இருக்கு. இப்போ அரைச்ச விழுதை இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்காதுங்க. குக்கர் மூடி போட்டு இன்னொரு சவுண்டு விட்டுருங்க. 1 சவுண்டு வந்துருச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.